வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனையோ பணிகளுக்கு இடையில் இங்கே வருகை இருந்திருக்கும் பக்தர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னாங்க, இந்த மாதிரி பட்டிமன்றங்கள்ல சிறுவர்கள் சிறுமிகள்லாம் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு இருக்கிறது இல்லை. ஆனா இன்னைக்கு 4 குழந்தைகள் அந்த முருகரின் வடிவமாகவே இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அந்த குழந்தைகள்லாம் முதல் வரிசையில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த சிறுமிகளுக்கு இந்த கோயில் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் மகிழ்ச்சியை நான் இங்கே பெரிதும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி நிறைய வரணுங்க. பக்திங்கிறது சின்ன வயசுலேருந்து வரணும். எந்த ஒரு தேசத்தில் பக்தி இருக்கிறதோ பண்பாடு அந்த தேசத்தில் இருக்கும். ஆக இதெல்லாம் நீங்க அழைச்சிட்டு வரணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னாங்க, ஒவ்வொரு பட்டிமன்றமும் தலைப்பு தாயா, தந்தையா, கணவனா, மனைவியா, பெற்றோரா, ஆசிரியரா அப்படின்னு இருக்கும். அந்த பட்டிமன்றத்துக்குள்ள நம்ம எதுவும் தயார் பண்ண வேண்டாம். நமக்கு என்ன அனுபவம் இருக்கோ அந்த அனுபவத்தை அப்படியே பேசிடலாம். அதுக்கு நம்ம எதுவும் தனியா தயார் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் நம்ம ராமர் கோவில் நிர்வாகிகள் கொடுக்கின்ற தலைப்பு மிக கடினமான தலைப்பா இருக்கும். இவங்க எல்லாரும் ஆசிரியர்கள். ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் வாங்க, நீங்கெல்லாம் நல்லா படிச்சுட்டு வாங்க, படிச்சுட்டு பேசுங்க. எப்படி சொல்ற அப்படின்னாங்க, 2 ஆண்டுகளுக்கு முன்பு கந்த புராணத்தில் பெரிதும் இருப்பது பக்தியா மனித நேயமா அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்தாங்க. அது நம்ம சொந்தமா பேச முடியாது. கந்த புராணத்தை படிச்சுட்டு வந்தாதான் பேச முடியும், இல்லைன்னா பேச முடியாது. அதற்காக நான் கந்த புராணத்துல 9 பகுதி இருக்குங்க, 9 புத்தகம். அதெல்லாம் 1 மாசமா படிச்சுட்டு வந்தேங்க. அப்ப எங்களை படிக்க வைக்கிறாங்க. சென்ற ஆண்டு கந்த சஷ்டி போது அறுபடை வீடுகளில் மிகச் சிறந்தது திருப்பரங்குன்றமா திருச்செந்தூரா அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்தாங்க. அப்ப திருப்பரங்குன்றம் பத்தி தெரியணும், திருச்செந்தூர் பற்றியும் தெரியணும். அது தெரிஞ்சாதான் பேச முடியும். சும்மா கதை சொல்லிட்டு ஜோக் சொல்லிட்டு போக முடியாது. ஏதோ செய்திகள் சொல்லணும், அது பயனுள்ளதா இருக்கணும். பக்தி ஆன்மீக பட்டிமன்றம் பக்தியும் இருக்கணும், நகைச்சுவையும் இருக்கணும். சில விஷயங்களை இங்க தெரிஞ்சுட்டு போகணும். இந்த ஆண்டு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, விரதங்களில் மிகவும் சிறப்பு பெற்றது சஷ்டி விரதமே கார்த்திகை விரதமே அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்திருக்காங்க. இது நமக்கு சஷ்டி விரதம்னா என்னன்னு தெரியணும், கார்த்திகை விரதம்னா என்னன்னு தெரியணும். இது தெரிஞ்சாதான் பேச முடியும். நம்ம சும்மா ஏதோ ஒண்ணு பேச முடியாது. அப்படி தலைப்பை தேர்ந்தெடுத்த இந்த கோயில் நிர்வாகிகளுக்கு நீங்கள் பலத்த ஒரு கைதட்டலை வழங்கி, அப்பப்ப இதுல சுவையான செய்திகள் வரும் பொழுது சுவையான செய்திகள் மாதிரி தெரிஞ்சா கூட நீங்க கை தட்டணும். நீங்க கை தட்டினா அப்படிதான் எங்களுக்கு ஒரு உற்சாகம் இருக்கும். நாங்க சுவை இல்லைன்னா கூட நீங்க சுவையை ஏற்படுத்தணும். நீங்க கை தட்ட எங்களுக்கு அந்த இது வரும், ஸ்பிரிட் வரும். ரெண்டாவது, உங்களுக்கு கை தட்டுறதுனால நான் அடிக்கடி சொல்றது என்ன அப்படின்னா, ரத்த ஓட்டம் உடம்புல ஃபுல்லா சீராகும், உடம்பு ஆரோக்கியம். நீங்க கை தட்டுறதுங்கிறது இங்க நீங்க கை தட்டலாம், யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நீங்க வீட்டுல உட்கார்ந்துட்டு தனியா கை தட்டிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, என்ன நினைப்பாங்க வீட்டுல இருக்கிறவங்க, இத்தனை நாள் நல்லா தான் இருந்தாரு, என்னமோ தெரியல தானே கையை தட்டிக்கிட்டு இருக்கிறாரு, சரி ஏதோ டாக்டரை போய் பார்க்கணும்னு நினைப்பாங்க. ஆகவே இங்க நல்லா நீங்க கை தட்டலாம், நல்லா தனியாவும் சிரிக்க முடியாது, இங்க நீங்க சிரிக்கலாம். ஆக இப்ப இந்த இதுலங்க நான் முதல்ல விரதம் அப்படின்னா என்னங்கிறத கொஞ்சம் சொல்லிட்டுங்க நான் பேசுறதுக்கு 8:15 8:30 எங்களுடைய பட்டிமன்றத்தை நாங்க முடிச்சிடும். 8:30 மேல பட்டிமன்றம் கண்டிப்பா போகாது. 8:30 முடிச்சிடுவோம். ஆகவே இங்கே வந்திருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தீர்ப்பை கேட்டுட்டு போனாதான்
இந்த கந்த சஷ்டியோடைய முழுமையான பலன் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப உங்களுக்கு இந்த முழுமையான இந்த கந்தனுடைய கருணை உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த பட்டிமன்றத்துல நீங்க கடைசி வரைக்கும் இருந்து தீர்ப்பு, என்னுடைய தீர்ப்பு எப்பயுமே வித்தியாசமா இருக்கும். ஆகவே புதிதாக இந்த தர வந்தவங்க இந்த தீர்ப்பை கேட்டுட்டு போங்க என்று பணிவாக சொல்லிட்டுங்க. இப்ப விரதம்னா என்ன அப்படிங்கிறத நான் கொஞ்சம் சொல்லிட்டு, கந்த சஷ்டியும் கார்த்திகை பத்தி நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா சொல்றதுக்குங்கிறதுக்காக இங்க 6 பேர் வந்திருக்காங்க, எல்லாருமே ஆசிரியர்கள். இவங்க நான் அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை இல்லை. ஏன்னா இங்க நம்ம நகருக்கு அறிமுகமானவர்கள் அனைவரும் இங்க கலைமகள் பள்ளியிலும் மற்ற பள்ளிகளும் ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவர்கள், நிறைய அறிவு மிக்கவர்கள், அப்படிப்பட்டவர்கள் வந்திருக்காங்க. இப்ப விரதம் அப்படின்னு என்னன்னாங்க, திருவள்ளுவர் இந்த விரதத்தை பத்திங்க நிறைய குறள் சொல்றார். அதாவது அதுல ஒண்ணு வந்துங்க, இலர் பலராக இருக்க காரணம் என்ன அப்படின்னா நோற்பார் சிலர் அப்படிங்கிற இந்த மாரி விரதங்கள் இருப்பவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அதனால இல்லாதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இல்லாதவர்கள் என்ன, கல்வி அறிவு இல்லாதவர்கள், பணம் இல்லாதவர்கள், இப்படி இல்லாதவர்கள் நிறைய இருக்காங்க. அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இல்லாதவர்கள் நிறைய இருக்காங்க, என்ன காரணம் அப்படின்னா தவம் இந்த மாதிரி நோன்பு செய்யறவங்க குறைவா இருக்காங்க அப்படிங்கிறது திருவள்ளுவர் சொல்றாருங்க. அதே போல ஆண்டாள் இந்த விரதம்னா என்ன அப்படின்னு சொன்னோம்னாங்க, ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவையில விரதத்தை பத்தி ரொம்ப அழகா சொல்றாங்க. ஆண்டாளுடைய திருப்பாவை வேதத்தின் வித்து அப்படின்னு சொல்லுவோம். அந்த திருப்பாவையிலேங்க, வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ, பாட்கடலுள் பையத்துன்ற பரமநடி பாடி நெய்யுண்ணோம் பாடுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்று ஓதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறு எண்ணி உகந்தேலோ ரெம்பாவாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் அழகா சொல்றாங்க. இதுல விரதம் அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னாங்க, வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஆண்டாள் சொல்றாங்க. ஆண்டாள் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் கேளுங்கள், வையத்து வாழ்வீர்கள். என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த விரதம்னா என்ன அப்படின்னா, நாட்டாலே நீராடி விடியற் காலையில சூரிய உதயத்துக்கு முன்ன எழுந்து குளிச்சிடணும். நாட்டாலே நீராடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம். இந்த பாருல நாம பால் கூட குடிச்சிட்டு விரதம் இருக்கிறோம். ஆண்டாள் என்ன சொல்றாங்கன்னா, பருப்பு சாதம், நெய் சாதம், பால் சாதம், இது எல்லாமே பால் கூட குடிக்க மாட்டோம். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி. நிறைய பேர் விரதம் இருக்கிறப்ப விரதம் இருப்பாங்க, ஆனா நல்லா மேக்கப் பண்ணிப்பாங்க, நல்லா அலங்காரம். ஆண்டாள் என்ன சொல்றாங்கன்னா, மையிட்டு எழுதும் மலரிட்டு நான் முடியும், நாங்க மேக்கப் எல்லாம் பண்ணிக்க மாட்டோம், செய்யாதன செய்யும். அதான் முக்கியமானது. நாம விரதம் இருக்கக்கூடிய நாள்ல புறம் கூடுவது, கோல் சொல்வது, மற்றவங்களை பழித்து சொல்வது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதான் ரொம்ப முக்கியமானது. விரதம் இருக்கும் பொழுது உலகவன் செய்யாதன செய்யும் தீ குரலை சென்று போதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறு எண்ணி உகந்தேலே ரொம்பவாய். ஐயமும் பிச்சையும்னா தர்மம், தான தர்மம், அன்னதானம், இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டுங்க. இந்த ஒரே பாடல்ல ஆண்டாள் விரதம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க. அடுத்ததுங்க, இந்த விரதம் அப்படின்னா என்னன்னாங்க, மனக்கட்டுப்பாடு தான் விரதம். உள்ள கட்டுப்பாடு. நாம அன்னத்தை கட்டுப்படுத்தினால் ஐந்தையும் கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பாம்பன் சுவாமிகள் சொல்றாங்க. அன்னத்தை கட்டுப்படுத்தினால் ஐந்தையும் கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு என்னங்க, ஐம்பொறிகள். ஐம்பொறிகள் என்னன்னா, கண், காது, மூக்கு, வாய், நம்முடைய மனசு, இந்த 5 நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்கு வரும். எப்படி அப்படின்னாங்க, இதுக்கு நாங்க ஒரு சின்ன உதாரணம். இந்த உணவு கட்டுப்பாடு இருந்தா நமக்கு நோயே வராது. இன்னைக்கு பார்த்தோம்னாங்க,
மிட் நைட் பிரியாணின்னு சொல்லி விற்கிறாங்க. ராத்திரி 12 மணிக்கு பிரியாணி சாப்பிட்றாங்க, ராத்திரி 1 மணிக்கு பிரியாணி சாப்பிட்றாங்க. ஆனா இன்னைக்கு சூழ்நிலைக்கு அது நம்ம தவிர்க்க முடியாது. ஏன்னா நைட் ஷிஃப்ட் போறாங்க, இரவு வேலைக்கு போறாங்க. ஆனால் இரவு நம்ம 7 மணிக்குள்ள சாப்பாடு சாப்பிடணும். 7 மணிக்குள்ள சாப்பாடு சாப்பிட்டாதான் இந்த இறைப்பை இருக்கு பார்த்தீங்களா, நம்ம தமிழ் அழகா பேர் வச்சிருக்காங்க இறைப்பை. இறைனா உணவு, அந்த உணவை சேமித்து வைக்கக்கூடிய பை இறைப்பை. அந்த இறைப்பை வயிறு அதுக்கு ஓய்வு கிடைக்கும். இந்த விரதம் இருந்தா இறைப்பைக்கு ஓய்வு கிடைக்கும், வயிறுக்கு ஓய்வு கிடைக்கும், நம்மளுடைய மலஜலம் இதெல்லாம் கரெக்டா இருக்கும். அப்ப விரதம் இருந்தால் உடம்பு ஆரோக்கியம். அதனாலதான் பெரியவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா 15 நாட்களுக்கு ஒரு முறை நீங்க விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தா உடல் தூய்மையாகும், உள்ளம் தூய்மையாகும், மனசு தூய்மையாகும். இறையை தேடுவதோடு இறைவனையும் தேடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இறைனா உணவு, உணவு மட்டும் தேடாத இறைவனையும் தேடு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எனக்கு இந்த ஐம்பொறிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, நாங்க நந்தனம் கல்லூரியில நான் பொருளியல் துறையில பேராசிரியராக பணிபுரிஞ்சு 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஓய்வு பெற்றுட்டேன். நமக்கு ஏற்கனவே கொலஸ்ட்ரால் இருக்கு, நிறைய கொலஸ்ட்ரால். எங்க 10:30 மணிக்கு நாங்க டீ சாப்பிட போவோம். அங்க டீ சாப்பிடும் பொழுது அங்க ஒரு நாயர் டீ கடை இருக்கு. ரொம்ப அருமையா டீ போடுவார், சூப்பரா இருக்கும். நல்லா ஏலக்காயெல்லாம் தட்டி போட்டு சும்மா கமகமன் வாசம் இருக்கும், அருமையான டீ போடுவார். நாங்கள் இந்த கடைக்கு போகும் பொழுது, டீ கடைக்கு போகும் பொழுது அங்கே வடை சூப்பராக இருக்கும், மெது வடை போடுவாங்க, அவ்வளவு அருமையாக இருக்கும். நான் ஏன் கொலஸ்ட்ரால் இருக்கு நமக்கு, சரி நாம் இன்னைக்கு வடையை சாப்பிடக்கூடாது, எப்படினாலும் இன்னைக்கு வடையை பார்க்கவே கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல தான் நான் நண்பர்கள் தான் சொல்லிட்டு போயிட்டு இருப்போம். அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது அந்த கடைக்குள்ள நுழையும் பொழுது, கடைக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடியே அந்த வடையோடைய வாசம் முதல்ல மூக்க துடைக்கும். நாயர் வந்து வடைய போட்டுட்டாரு, மூக்குக்கு முதல்ல அந்த வாசனை வரும். நம்ம முதல்ல எடுக்கிறது இந்த மூக்கு. இந்த மூக்கு அந்த வாசனையை அப்படியே வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அடுத்தது வயிறு வந்து தன்னுடைய வேலையை ஆரம்பிச்சிடும், பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். உள்ள போறோம், நம்மளை பார்த்த உடனே அவர் நாயர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, சூட வடையை ஒரு 20 வடை அப்படி போடுவார். அப்படி போடும் பொழுது அந்த சவுண்டு, அந்த வடையை போடும் பொழுது ஒரு ஸ்வைங்கின்னு ஒரு சவுண்டு கேட்கும், அது காதுக்கு வரும். இப்ப நம்ம ஐம்பொறிகள்ல மூக்கு தன்னுடைய வேலையை செஞ்சிருச்சு, அடுத்தது காது தன்னுடைய வேலையை செய்யுது. ஆகா, கண்ணு ஆட்டோமேட்டிக்கா அந்த வடை சட்டியை பார்க்குது, அந்த வடை அப்படியே உள்ள டான்ஸ் ஆடுது, எண்ணெய்க்குள்ள அப்படியே குதிக்குது, அது கண்ணு பார்க்குது. 3வது கண்ணு. அப்ப மூக்கு, காது, கண்ணு. அடுத்தது வாய், எச்சில் ஊறும். அது எச்சில் சுரந்த உடனே வயிறு ஆட்டோமேட்டிக்கா பசி வந்துடும். சரி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு சாப்பிட்டோம். நண்பர்கள் வேற நம்மளால ஏற்றி விடுவாங்க, ப்ரொஃபசர் பரவாயில்ல ஒன்று சாப்பிடுங்க, இன்னைக்கு ஒரு நாளைக்கு தானே, நாளையிலிருந்து வேணும். இது மாரி டெய்லி அப்படிதான், இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான், இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர. இப்ப நேற்று கூட நான் வந்து ஈரோட்டுக்கு போனேன், ஒரு நண்பர் உறவினர் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன். 10 மணிக்கு போன உடனே வடை சாப்பிடுங்க அப்படின்னாங்க. முதல்ல வேண்டாம்னு, இருந்தாலும் அந்த வடை இருக்குது. சரி கொடுங்க, சட்னி வச்சு கொடுங்க, சாம்பார் வச்சு ஒன்று கொடுங்க. அதாவதுங்க, ஒருத்தன் வந்து வடையை திருடிட்டான். அந்த வடையை திருடினவன் அவனை வந்து கைது பண்ணிட்டாங்க, நீதிமன்றத்தில் நிறுத்துறாங்க. நீதிமன்றத்தை நிறுத்தனே நீதிபதி கேட்கிறார், வடையை திருடினியே, குற்றம் தானே, உனக்கு என்ன தண்டனை தெரியுமா? உடனே அவன் சொல்றான், ஐயா தண்டனை கொடுக்கணும்னா முதல்ல இந்த வடையை சுட்டாரு பாருங்க இந்த சமையல்காரு, அவர் ஏன் வாசம் வர மாதிரி அந்த வடையை சுட்டார். அந்த வாசம் வந்ததுனாலதான் அந்த வடையை திருடுனேன், அந்த வாசம் வர மாதிரி சுட்டதுனால முதல் குற்றவாளி அவரு தான், முதல்ல அவருக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னாராம். அது மாதிரிங்க நம்ம இந்த விரதங்கள் அப்படிங்கிறது நம்ம உடல் ஆரோக்கியத்திற்காக செய்யப்பட்டதுதான். இது எல்லா விரதங்களுமே கேட்டாங்க வீட்டில், நீங்க வந்து விரதங்கள்லயே சிறந்த விரதம் என்ன
ஏதோ தீர்ப்பு ரெடி பண்ணியிருக்கீங்களே, என்ன கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நாங்கள் கணவன் நல்லா இருக்கணும் அப்படின்னா நான் என்ன விரதம் இருக்கணும்? ஒரு கணவன் நல்லா இருக்கணும்னா மனைவி இருக்கக்கூடிய மிக சிறப்பான விரதம் என்ன விரதம் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஒரே ஒரு விரதம், அந்த விரதம் இருந்தா கணவன் 100 வயசு இருப்பான். ரொம்ப மகிழ்ச்சி. அப்படியா, அது என்ன விரதம் சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நீ மௌன விரதம் இரு. நீ மௌன விரதம் இருந்தீங்கன்னா நான் 100 வயசு நல்லா இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். எங்க துணைவியார் வந்திருக்காங்க. அதாவது இங்க பாத்தீங்கன்னா இந்த கந்த சஷ்டியில முருகரை கும்பிட்டா தம்பதிகள்லாம் இணைஞ்சிருப்பாங்க. அதுக்கு நாங்களே சாட்சி, இந்த பட்டிமன்ற குழுவே சாட்சி. இங்க பாத்தீங்கன்னா அருணன் சார் வந்திருக்காங்க, பக்கத்திலேயே துணைவியார் வந்திருக்காங்க, நான் வந்திருக்கேன், இவருடைய துணைவியார் ரேவதி முருகானந்த். அப்ப முருகர் எல்லா தம்பதிகளெல்லாம் இணைக்கக்கூடியவர் அப்படிங்கிறது நம்ம இதுலயே தெரிஞ்சுக்கலாம். ஒரு உதாரணம், அப்ப கந்த சஷ்டி அப்படிங்கிற சஷ்டி முருகனுக்கான விரதங்கள் கிழமை விரதம், நட்சத்திர விரதம், திதி விரதம் அப்படின்ட்டு 3ஆ பிரிக்கிறோம். அப்படி 3ஆ பிரிக்கும் பொழுது முதல்ல கிழமை அப்படின்னு சொல்லும் பொழுது வெள்ளிக்கிழமை விரதம் முருகனுக்கு மிகவும் உகந்தது. அடுத்தது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது கார்த்திகை, இந்த கிருத்திகை அப்படிங்கிறது தான் கார்த்திகை, அந்த விரதம் மாதம் வரக்கூடியது. அதே போல சஷ்டி, சஷ்டி அப்படிங்கிறது மாதத்திற்கு 2 முறை வரக்கூடியது. அதுல ஐப்பசி மாதம் வளர்பிறையில 6ஆம் நாள் வரக்கூடியது கந்த சஷ்டி. அப்ப இந்த 3 வகையான விரதங்கள்ல இங்க 2 விரதங்கள் கொடுத்திருக்காங்க. சஷ்டி விரதமே கார்த்திகை விரதமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு கடுமையான தலைப்பு. இதுல எப்படி நான் தீர்ப்பு சொல்ல போறேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய குழப்பமா இருக்கு. என்னுடைய குழப்பத்தை தீர்ப்பதற்காக 2 பக்கங்களில் இருந்தும் எனக்கு நல்லா மிகப்பெரிய ஆசிரியர்கள்லாம் வந்திருக்காங்க. அவங்க நல்ல உதவி செய்வாங்கன்னு நினைக்கிறேன். இதுலங்க ஒவ்வொருத்தருக்கும் 8 நிமிடம் தான் டைமுங்க. 8 நிமிஷத்துக்கு மேல பேசுறவங்களுக்கு மைனஸ் பாயிண்ட் வச்சுக்குங்க. உங்களுடைய இதை மார்க் குறைச்சிருவேன். இந்த தராசு, நீதி தராசுன்னு வச்சிருப்பேன், அதில் பாயிண்ட் போடும் பொழுது உங்களுடைய 2 பாயிண்ட் குறைச்சிருவேன். ஆக 8 நிமிஷத்துக்குள்ள முடிச்சுக்குங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு வேண்டுகோள். இங்க பெல் கிடையாது, அதனால நான் மைக்கை எப்படி தட்டுனா நீங்க அதை மைக்கை தட்டும் பொழுது நீங்க அதை பேச்சை நிறுத்திக்கணும்னு சொல்லிட்டு, முதல்ல சஷ்டி விரதமே அப்படிங்கிற தலைப்பில் கவி அருவி அப்படிங்கிற பட்டம் நம்முடைய ராமர் கோயில்ல 2 ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்தாங்க. கவி அருவிங்கிற பட்டம். அந்த பட்டத்தை பெற்ற திருமதி ரேவதி முருகானந்தம் அவர்கள் சஷ்டி விரதம் பற்றி என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். நீங்க உற்சாகமா கை தட்டணும். நீங்க நிறைய கை தட்டும் பொழுதுதான் அவங்களும் உற்சாகம் அடைவார்கள். வாங்க.